ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான பருப்பு உருண்டை குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். ஸோ நிறைய பேர் உருண்டை குழம்பு செய்யும்போது வேக வச்சு சேர்ப்பாங்க. இல்லை அப்படியே நீங்கள் குழம்புல ஸ்ட்ரைட்டாக சேர்க்கும் போது நிறைய பேருக்கு உருண்டை அந்தளவுக்கு முழுசாக வராது, உடஞ்சி போயிடும். ஸோ நம்ம இன்றைக்கி அப்படியே ஸ்ட்ரைட்டாக உருண்டைகளை குழம்புல தான் சேர்க்க போகிறோம். ஆனால் உடையாமல் முழுசாக அப்படியே உருண்டைகள் இருக்கும். அது எப்படி நம்ம பர்ஃபெக்டாக செய்யலாம் அப்படின்றது வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலையும் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கனாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான பருப்பு உருண்டை குழம்பு உருண்டைகள் உடையாமல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour இல்லை 1 hourக்கு முன்னாடியே கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கோங்க. நம்ம புளியும் ஒரு லெமன் சைஸ் அளவு ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம 1/4 கிலோ போல் கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஒரு 50 ml போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயில் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே கூடுதல் சுவையாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். ரொம்ப தீயை விட்டுடாதீங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா 2 வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இது கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இது பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உரித்து வச்சுருந்த பூண்டு பற்களையும் சேர்த்துக்கலாம். ஒரு கட்டி பூண்டு போல் எடுத்து நம்ம உரித்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த குழம்பு நீங்கள் ரெடி பண்ணும்போது முன்னாலே கூட நீங்கள் பூண்டெல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 15 பற்கள் போல் பூண்டு நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரு கட்டி பூண்டு அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்து நல்லா வதங்கட்டும். ஸோ இந்த குழம்பு நீங்கள் செஞ்சிங்கன்னா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தனியாக நீங்கள் சாதத்துக்கு ஒன்று, டிஃபனுக்கு ஒன்றுன்னு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ பாருங்கள், வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸில் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அதிகமான அளவு தக்காளி சேர்க்க வேண்டியதில்லை. புளி சேர்க்கறதுனால நீங்கள் ஒரு தக்காளி சேர்த்தா கூட போதும். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு தக்காளியும். இப்போ இதுக்கு தேவையான காரம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறோம். கரெக்டான அளவாக இருக்கும். நம்ம இது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண குழம்பு மிளகாய் தூள் ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம். நம்ம சேர்த்த புளி கரைசலுக்கு இது கரெக்டான அளவாக இருக்கும். சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரை 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த புளி குழம்புலாம் செய்யும்போது அந்த மிளகாய் தூள் வாடை வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 1 நிமிஷம் மிளகாய் தூளை இந்த தக்காளி வெங்காயமோடு சேர்த்து நல்லா 1 நிமிஷம் நல்லா அதை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழம்பு ரெடி பண்ணிங்கன்னா அந்த பச்சை வாசம்லாம் இல்லாமல் மிளகாய் தூள் வாடெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் குழம்பு. ஸோ இப்போ 1 நிமிஷம் நல்லா நம்ம கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த குழம்புக்கு குழம்பு தண்ணியாகவே இருக்கட்டும். நம்ம உருண்டைகளை சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா குழம்பு திக்காயிடும். அதனால் தண்ணி கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் காரம், உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 3 ஸ்பூன் போல் கல்லுப்பு ஆட் பண்ணுறோம். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேவையான ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு மூடி விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க விட வேண்டியதில்லை. அந்த டைமில் நம்ம உருண்டைகள் ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக தண்ணி, நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. லைட்டான தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா உருண்டைகள் அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. நம்ம வடைக்கு அரைப்போம் பார்த்திங்களா, அந்த பதத்துக்கு 1, 2 அந்த கடலைப்பருப்பு தெரிகிற மாதிரி அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக அரைக்கும் போது அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் கல்லுப்பும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் அரைக்கும்போது சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் அரைச்சிட்டோம். அதை அரைச்சதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சதோடு நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம அரைக்கிறதுலே உப்பு சேர்த்துட்டோம், சோம்பும் சேர்த்து அரைச்சிருக்கோம். நீங்கள் இந்த உருண்டை குழம்பு செய்யும்போது கொஞ்சம் மாவு எடுத்து வச்சு கூட நீங்கள் வடை கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாம் நல்லா கலந்துட்டோம். குழம்பும் நல்லா பாருங்கள் கொதித்து அந்த நம்ம சேர்த்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டைகளை உருட்டி போட்டுக்கலாம். நீங்கள் குழம்பு நல்லா கொதிக்கும் போது தான் இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கும் போது தான் உருண்டைகளை உருட்டி போடணும். போடுற டைமில் நீங்கள் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போடும்போது தான் உருண்டைகள் கரையாமல் அப்படியே முழுசாக இருக்கும். நீங்கள் குழம்பு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் தான் போடணும். இப்போ பாருங்கள், உருண்டைகளை உருட்டி நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உருண்டைகளை சேர்க்கும் போது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு உருண்டைகளாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு உருண்டைகள் உடையவே உடையாது, அப்படியே முழுசாகவே இருக்கும். நீங்கள் ஆனால் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியால் வச்சு கலரி விடாதீங்க. அப்படியே விட்டுடுங்க. அதை டச் பண்ணாதீங்க. உருண்டைகளை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும் மீடியம் ஃப்ளேமில்.
இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்த்துக்கலாம். இந்த உருண்டை குழம்பு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மலாக நம்ம புளி குழம்புக்கும் இந்த குழம்புக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த குழம்பு கூடுதல் சுவையாகவே இருக்கும். நிறைய பேர் உருண்டைகளை தனியாக வேக வச்சு சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இனிமேல் சேர்க்க வேண்டியதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே குழம்போடே சேர்த்துடலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உருண்டைகள் வந்து கரையாமல் வரும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம உருண்டைகள் எல்லாம் சேர்த்துட்டோம். நம்ம சேர்த்த ஆயிலெலாம் வந்து அப்படியே மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. நீங்கள் கரண்டியால் வச்சு கிளறியே விடாதீங்க. ஸோ அப்படியே நம்ம ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி விட்டுடலாம். உருண்டைகளை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் கரண்டி வச்சு கிளறும் போது தான் உருண்டைகள் உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம அப்படியே மூடி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஸ்டவ்வை. ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். உருண்டைகள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். உருண்டைகள் எல்லாம் கரையவே இல்லை, அப்படியே முழுசாக வந்திருக்கு உருண்டைகள் எல்லாம். நம்ம சேர்த்த உருண்டைகள் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் குழம்பு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு உருண்டைகளை சேர்த்திங்கன்னா அது வந்து கரையாமல் வரும். இந்த உருண்டைகள் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் பேஸ்ட்டும் சேர்க்கும் போதும் குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கொதிச்சோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்து கொதிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ புளி குழம்பே பிடிக்காதவங்க கூட இந்த குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இந்த அளவுகளோட இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.